கேப்டன்சி டாஸ்க் கோல்மால் 13ஆம் வாரத்திற்கான டைரக்ட் என்ட்ரி பாஸ். மக்களே, இந்த சீசனில் முத்துக்குமன் 2வது தடவை அழுகுறாரு. அதுவும் கதறி அழுகுறாரு. ஏன்னா இந்த டைம் அவர் பண்ண மிஸ்டேக்கு அவ்வளோ பெரிய மிஸ்டேக்கு. ஏன்னா அவர் பண்ண மிஸ்டேக்னால அவருக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, மொத்த ஹவுஸ் மட்டும் தான் பாதிப்பு. ஏன்னா அவர் அவ்வளோ சீரியஸான இஷ்யூவில் தான் அவர் தப்பு பண்ணியிருக்காரு. அது என்னென்னு இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். என்னென்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது முடிஞ்ச லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பாருங்கள். கோல் போடுறதும் முக்கியம், மற்றவங்க கோல் போடாம பார்த்துக்கிறதும் முக்கியம். அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் தான். இந்த கேப்டன்சி டாஸ்க் பார்த்தீங்கன்னா 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. முத்துக்குமரன், பவித்ரா அண்ட் ஜெஃப்ரி 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் கேம் போயிட்டே இருக்குது. கேம் போட்டில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து வெளியேறிட்டாரு. அடுத்து முத்துக்குமரனும் பவித்ரா மட்டும் ஆடுறாங்க. ஸோ இங்கே முத்துக்குமரன் என்ன பண்ணிட்டாருன்னா பவித்ராக்காக கேமை விட்டு கொடுத்துட்டாரு. இதுதான் அங்கே பெரிய தப்பாக பார்க்கப்படுது. ஏன்னா அவர் கேமை விட்டு கொடுத்து பவித்ரா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வந்து டிஃபெண்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஆகி தான் ஜெயிக்கிறாங்க பவித்ரா இப்போதைக்கு. ஸோ கேமை ஜெயிச்சா பவித்ரா வந்து கேப்டன் ஆகிறாங்க. பட் பிக் பாஸ் வந்து இங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டே வைக்கிறாரு. என்னென்னா விட்டு கொடுத்து ஆடாதீங்கன்னு சொல்லிட்டு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். விஜய் சேதுபதி பல தடவை சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் யாருமே திருந்துற மாதிரி கிடையாது. ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணியாருங்க, விட்டு கொடுத்து ஆடுறீங்க. உங்களுக்குள்ள நிறையா அந்த விட்டு கொடுக்குறதுலாம் நிறைய இருக்குது. ஸோ அது தப்பு அப்படின்னு பல தடவை சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கல. அப்படிங்கிறதுனால நான் இங்கே ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்டன்சி டாஸ்க்கை ரத்து பண்ணுறாரு. விட்டு கொடுத்து ஆடாதீங்கன்னு பல முறை சொல்லியிருக்கோம். நடந்தவற்றை மனதில் கொண்டு இந்த வார கேப்டன்சி டாஸ்க் மட்டும் ரத்து பண்ணியிருந்தா பரவாயில்ல. இந்த சீசன் வேலை இதுக்கு மேலே வர எந்த வீக்லையுமே பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டாரு. ஏன்னா இது ரொம்ப பெரிய சான்ஸாக அவங்க இந்த ஹவுஸ் மட்டும் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மற்றவங்களோட சான்ஸ் நான் வந்து தட்டி பறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கதறி அழுகுறாரு. மக்களே, என் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, இந்த வீடியோ தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தட்டி விடுங்க. ஏன்னா பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ண தான் பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட்டாக கிளிக் தான், பட் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறத மறந்துடாது. அது மட்டுமல்ல, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இனி ரத்து செய்யப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இது நல்லது தான். ஏன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சு தான் பல டம்மி பீஸ் உள்ள என்ன சர்வே ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு மேலே அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களே அது பெரிய த்ரெட்டாக மாறும். ஏன்னா அவங்க நாமினேஷன் வந்தாங்கமே மக்கள் ஓட்டின்படி வெளியேற போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் யார் இந்த மாதிரி இதன் மூலம் யாரை வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நல்லா தப்பிச்சிருந்தீங்க யார்? ஸோ இதுக்கு மேலே மாட்ட போகிறீங்க யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்க சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள்.